கட்டின இந்த தாலி எங்க அம்மாக்காக மட்டும்தான். எனக்கும் உனக்கும் நடுவில் இருந்த லவ் எப்பயோ செத்து போச்சு. எல்லாரும் வாங்க, இங்க ஒரு பொண்ணு செத்து கிடக்குறா. அனுமா, எந்திரிச்சு வாடி, அம்மாவை தீட்டடி. ஐயோ, இங்க ஒரு கத்தி கிடக்கு பாருங்களேன். இந்த கத்தியால தான் குத்திருப்பாங்க போல இருக்கு. இது எம்எல்ஏ ஆளுங்களோட கத்தி. நேற்று அணுவை குத்த வந்தப்ப அவனை தான் கையில வச்சிருந்தாங்க. அப்ப அவனுங்க தான் அணுவை கொண்டு இருக்கணும். எம்எல்ஏ ஆட்களா? ஆஹா, ஸ்ரீஜா, ட்ராக் மாறுது. அந்த எம்எல்ஏ கூட எந்த தகராறும் வேணான்னு சொன்னேனே, ஏண்டி ஏன் கேட்கல? உன்னை இப்படி அநியாயமா கொன்னுட்டாங்களேடி, கொன்னுட்டாங்களே பாவி பசங்க. ஸ்ரீஜா, சும்மா நிக்காதடி. ஐயோ, அநியாயமா இப்படி எம்எல்ஏ ஆளுங்க ஒண்ணு கொன்னுட்டாங்களே. அம்மா, அனுவோட பழைய பகை இப்படி அவளை சாகடிச்சிருச்சேம்மா. அணுவை கொன்னதுக்கு உன்னை உங்க அம்மாவை பிடிச்சு ஜெயில போட்டிருக்கணும். இந்த விஷயத்தை மட்டும் சஞ்சீவ் கிட்ட சொன்ன, அவனே உங்க 2 பேரையும் கொன்னுடுவான். ஆனா உன் கழுத்துல சந்தோஷ் கட்டின தாலி என்ன தடுக்குத. ஐயோ ஸ்ரீஜா, பாருமா. ஏற்கனவே அணுவை இழந்த சோகத்துல இருக்கிற சந்தோஷ் வாழ்க்கை இன்னும் மோசமாயிடும். அனு அநியாயமா போயிட்டாளே. ஐயோ, என் பிள்ளைங்களோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். அண்ணா, அண்ணா, சீக்கிரம் ஜீப்ல ஏத்தியா. சரி சார். ஐயா, எங்க அண்ணன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரையா, அவரை விட்டுருங்கய்யா. வண்டி அடியா. அண்ணா, சார். ஐயா, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கமா. பேசிக்கமா. பண்ணிருக்க மாட்டாரு, அவரை விட்டுருங்கய்யா. அண்ணா, அண்ணா, ஐயோ, அண்ணா. என் வீட்டுக்காரர் தான் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அண்ணன் நீ வந்தது கொஞ்சம் ஆறுதலா இருந்ததுன்னு பார்த்தா இப்ப உன்னையும் போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களே. ஐயோ அண்ணா.
பிழவு விழுந்தது அபி வீட்ல தானே, எதுக்கு இதுங்கெல்லாம் இப்படி இருக்கு? மா இவங்க எல்லாம் சோகமா இருக்கிறத பார்த்தா அபிக்கு ஆறுதல் சொல்ல அவங்க வீட்டுக்கே போனாலும் போயிடுவாங்க. ஏதாவது பண்ணி அவங்க கான்சென்ட்ரேஷனை மாத்து. ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். இப்ப பாரு அண்ணே, இப்படியே எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? இது என்ன கல்யாணம் நடந்த வீடு மாதிரியா இருக்கு? ஏதோ கருமாதி நடந்த வீடு மாதிரி இருக்கு. நல்ல காரியம் நடந்த வீட்ல நீங்க எல்லாரும் இப்படி சோகமா இருந்தா நம்ம வீட்டுக்கு தரித்திரம் வந்துராது. சட்டு புட்டுன்னு அடுத்த வேலையை பார்க்கலாம். வாங்கண்ணே. வேலையை பாருன்னா எந்த வேலையை பார்க்க சொல்றேன்? அந்த அபி பொண்ணை நினைச்சாலே ஆத்திரமா வருது. ஒரு பொண்ணு தான் நினைச்சதை சாதிக்க இப்படி இல்லாம பண்ணுவா? ச்சே, என்னால நம்பவே முடியல. அனு மாதிரி ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு தங்கச்சி. சரியான ஃப்ராடு குடும்பம். சரியா சொன்னீங்கண்ணே, அந்த குடும்பம் ஃப்ராடு குடும்பம் தான். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இந்த மாதிரி பிச்சைக்கார குடும்பத்துல சம்பந்தம் பண்ண வேண்டான்னு. நமக்கு ஈக்குவலான குடும்பத்துல சம்பந்தம் பண்ணலான்னு சொன்னேன். கேட்டீங்களா நீங்க? சந்தோஷ் அனுவை லவ் பண்ணிட்டான்னு கண்ணை முடிக்கிட்டு அந்த குடும்பத்துல போய் சம்பந்தம் பண்ணிட்டீங்க. அதான் நமக்கு இந்த நிலைமை. அந்த அபி அவ அக்காவை முழுங்கி சஞ்சீவ மேரேஜ் பண்ணி எல்லா நிம்மதியை கெடுத்து அவ நினைச்சதை சாதிச்சிட்டான். சிந்தாமணி நிறுத்து. என்ன ஆளாளுக்கு அபியை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்க? அவ நம்ம வீட்டு மருமக, அத மறந்துடாதீங்க. நம்ம புள்ளைய லவ் பண்ணி ஏமாத்திருக்கான்னு தெரிஞ்சும் எப்படி அவ நம்ம வீட்டு மருமக, நம்ம வீட்டு பொண்ணுன்னு உன்னால சொல்ல முடியுது? நம்ம புள்ள லைஃப கெடுத்த அந்த அபிக்கு நீ சப்போர்ட் பண்றது சரியில்லை சீதா. நான் சொல்றதாங்க சரி. நடந்தது நடந்து போச்சு. அபி கழுத்துல சஞ்சீவ் தாலி கட்டிட்டான். அபி இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டா. இனி யாராலையும் அதெல்லாம் மாத்த முடியாது.